ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல இந்த வீடியோ பதிவோட நம்ம 200 கணக்கு நம்ம வெற்றிகரமாக முடிக்க போறோம். கிட்டத்தட்ட முக்காவாசி நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 100 கணக்கு தான் இருக்கு. அதை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 19 பார்ட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்க பார்த்துக்கலாம். இதுல ஒரு 10 கணக்குல முதல் கணக்கு நம்ம பார்த்துடலாம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். பி மற்றும் சி 15 நாட்களிலும் சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள்? ஓகேவா? அதாவது ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க, பியும் சியும் எத்தனை நாள் செய்வாங்க, சியும் ஏவும் எத்தனை நாள் செய்வாங்கன்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க? அதாவது 2 பேர் சேர்ந்து செய்யற நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது தான் கேள்வி. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்த்துடலாம் கணக்கு. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 12 டேஸ். பி அண்ட் சி இவங்க எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 15 டேஸ். அப்புறம் சி அண்ட் ஏ இவங்க எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 20 டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது 3 பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது 3 சேர்த்து போடுங்க. 1/12 + 1/15 + 1/20. ஓகேவா? ஸோ 3த்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தா தான் கணக்கு போட முடியும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12, 5, 20 தெரியுதுங்களா போர்டில்? ஓகே, தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் 3ஆப்பில் போடலாமா? அப்போ 3ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா 4 3 12, I 3 5 20. அடுத்து 4ஆப்பில் போட்டிங்கன்னா 1 4 5 I 4. அப்புறம் 5ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா 1 1 1. அப்போனா இருக்குது 4 5 20 23 6 60. சரிங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரணும்? 60 வரா மாதிரி பார்க்கணும். அப்போ 60 வரா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம். 12 எதால பெருக்குன்னா 60 வரும்? 12 5 60. மேலே 5ஆல பெருக்குன்னா 5 ப்ளஸ் இங்கே 5 எதால பெரு 5 நாங்கள் 60. மேலே 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 4 ப்ளஸ் இங்கே 20 எதால பெருக்குன்னா 60 வரும்? 23 6. மேலே 3ஆல் பெருக்குன்னா 3. அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 5 4 9 9 3 12. 12/60 அடிச்சுன்னா 4 12 12 I 12 60. சரியா? அப்போ 5 டேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கணக்கு தப்பு. ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. இது 6 பேர் செய்த நாட்கள். 6 பேர் சேர்ந்து எப்படி சார் 6 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. A1 B சேர்ந்து 2. அப்போ இங்க 2 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர். கரெக்டுங்களா? அப்போ மொத்தமா நம்ம கூட்டி தானே போட்டிருக்கோம். அப்போ நம்ம மொத்தமா ஆட் பண்ணது மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர் சேர்ந்து செஞ்சா செய்யக்கூடிய வேலை. ஓகேவா? இப்போ 6 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா 3 பேர் எத்தனை நாள் செய்வாங்க? அப்படியே டபுள் ஆகும். இங்க 2ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஆட்கள்ல 2ஆல பெருக்கணும். அப்ப என்ன பண்ணா ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி கணக்கு ஏறும் போது சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. வந்த ஆன்சரை 2ஆல பெருக்கி போடணும். ஓகேவா? ஏன்னா 2ஆல ஏன்னா இங்க பாதியா குறைக்கிறோம்ல. அப்போ வந்த ஆன்சர் 5 5 2ஆல பெருக்குனா 10. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க? 10 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில் ரூபாய் 782 ஆனது பிரிக்கப்படுகிறது. ஓகேவா? 782 பிரிக்கிறாங்க எனில் முதல் பாதியின் தொகை என்ன? முதல் பாதி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1/2 இதனுடைய தொகை என்ன கேட்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு விகிதம் தான். இதுக்குள்ள ஒரு விகிதம் கொடுக்கும்போது இந்த பொதுவான விகிதத்தை நம்ம மாற்றணும். ஓகேவா? அப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 2 3 4 2 3 4 இது எல்சிஎம் எடுத்தனா அப்படியே தான் பெருக்கி ஆகணும். அப்போ 23 6 6னா 24 வருமா? 2ஆயிரம் போடலாமா? 2ஆயிரம் போட்டிங்கன்னா 2 3 2 இதுக்கப்புறம் வராது. 2 4 4 3 12 வரும். அப்போ இது எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாம். 12 எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க 2 எதால பெருக்கினா 12 வரும்? 6ஆல பெருக்கினா மேலே 6ஆல பெருக்குங்க 6. ஓகேவா? பிளஸ் அடுத்த 3 எதால பெருக்கினா 12 வரும்? 3 4 12. மேலேயும் 2ஆல பெருக்கினா 4 8 பிளஸ் இங்க 4 இருக்கு. 4 எதால பெருக்கினா 12 வரும்? 4 3 12. மேலே 3 பெருக்கினா 3 9. சரிங்களா? அப்படி பிரிக்கும் போது முதல் பாதி எவ்வளவு கிடைக்குது? 6 நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போ மொத்த பங்கு எத்தனை கிடைக்கும்? இது முதல் பாதி 6 பங்கு, 2வது பாதி 8 பங்கு, 3வது பாதி 9 பங்கு. அப்போ மொத்த பங்குனும் போது 6 8 6 8 14 14 ஒரு 9 23. அப்போ மொத்த பங்கு 23 பங்குகள். அப்போ இந்த 23 பங்குல முதல் பாதி தான் கேட்கிறாங்க. முதல் பாதி எவ்வளவு? 6. அப்போ 23 பங்குல முதல் பாதியோட 6 பங்குன்றது எவ்வளவு ரூபாயில? 788 ரூபாய். அப்ப 788 ரூபாயில
782 ரூபாயில 23 பங்குல 6 பங்கு. அப்போ 23 பங்குன்றது தான் 782 ரூபாய். நமக்கு என்ன தேவை? 6 பங்கு தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம்? 23 பார்த்தீங்கன்னா ஒரு பகாயன். அப்ப பகாயன் அந்த வாய்ப்பாடு தான் போகணும். அப்ப 23 வாய்ப்பாடு ட்ரை பண்ணி பாருங்க. 2 20ன்னு போட்டா கூட 3 2 6 60 3 9 69. ஓகேவா? அப்போ 3 23 69 78ல 69 போச்சுன்னா மீதி 9 92 4 12 4 2 8 80 + 12 92. அப்ப 4 வரும். அப்ப இருக்குன்னா 4 24க்கு 4 மீதி 2 3 18 18 ஒரு 2 20 204. அப்போ மொத்தம் கூட இந்த 23 பங்குல முதல் பாதியுடைய தொகை எவ்வளோ? 204. ஆன்சர் ஆப்ஷன் டி இங்க கொடுத்துறாங்க பாருங்க. இதுல உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன பாத்தீங்கன்னா, இரண்டாவது பாதி மூன்றாவது பாதி என்ன தொகைன்றதை கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவது பாதி மூன்றாவது பாதி எவ்வளவு தொகைன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் அவற்றின் மீப்போவா காண்க. அதாவது 2 எண்கள், அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் எச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது நம்மளால தெரியும், 2 எண்களின் பெருக்கல் பண்ண அந்த 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்க்கு தெரியும், அதாவது சமமா இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அந்த ரெண்டு எண்கள் கொடுத்துறாங்களா? என்னது? 3 இன்ட்டு 9. அதில் எல்சிஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 9. ஹெச்சிஎஃப் நம்மளை கேட்குறாங்க. அப்போ இங்க மேல கூடிய 9 இங்க பெருக்கல் இருக்கு, இது ஈக்குவல் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். அப்போ 3/9 9 9 அடிச்சுன்னா மீதி 3. அப்ப அந்த என்னுடைய HCF என்னது? 3 இருக்கா பாருங்க. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகே, சிம்பிள். ஓகே, 2 எண்கள் கொடுத்துட்டு அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் எஸ்டிஎஃப்ல ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க? ஒரு எண் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு சில நேரங்களில் எல்சிஎம் கொடுத்துறாங்க, HCF கொடுத்துறாங்க, அந்த 2 எண்களை ஒரு எண்ணு கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க. 2 எண்களுடைய பெருக்கல் பண்ண வந்து எதுக்கு சமமா இருக்கும்? அந்த 2 எண்களுடைய எல்சிஎம் மற்றும் HCFக்கு சமமா இருக்கும். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது, அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? நல்லா கவனிச்சுங்க. ஒரே பர்சன்டேஜ் உயர்ந்து அதே பர்சன்டேஜ் தாழுது அப்படின்னாலும் இல்ல தாழ்ந்து உயர்ந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வரக்கூடிய ஆன்சர் நமக்கு வந்து குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆரம்ப தொகையை விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி ஒரே பர்சன்ட் உயர்ந்து ஒரே பர்சன்ட் தாழ்து அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணா 100, 100 100ஆல் வகுத்தா 1. அப்போ ஆன்சர்னா 1% குறைவு இருக்கா பாருங்க. இங்க 1% இருக்கு, குறையெல்லாம் கொடுக்கல. அப்போ பி மட்டும் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் பி தான் 1%. 1% என்னது? குறைவு. அடுத்த கணக்கு. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? கூட்டு வட்டி. இதே கணக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியில ட்ரை பண்ணியிருக்கோம். தனி வட்டி போடும்போது கழிச்சு போட்டோம், கூட்டு வட்டினும் போது வகுத்து போட போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள். ஓகேவா? 4 இயர்ஸ் அப்படின் போது p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 4 டிவைடட் பை p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 2. ஓகேவா? 4 ஆண்டுக்கான தொகை எவ்வளவு எடுத்திருக்கின்றாங்க? 6750. 2 ஆண்டுக்கான தொகை எவ்வளோ? 4500. இப்போ அடிக்கலாமா? அதாவது இந்த 1 + r/100க்கு இந்த பிக்கு இந்த பிக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 4 போயிட்டு 2 வந்துடும். ஏன்னா மொத்தம் 4ல் இந்த 2 காலியில் மீதி 2 மட்டும் இருக்கா? ஓகேவா? 1 2 இங்கே 2 4. ஓகேவா? இங்கே பார்த்து அடிக்கலாம், 0க்கு 0 காலி. அடுத்து என்ன பண்ணலாம்? 9ஆவது அடிக்கலாமா? 5ஆவது 9ஆவது அடிக்கலாம். 7 9 63, மீதி 4, 5 9 45. இங்கே 5 9 45 50. 25 50, 3 25 75. அப்போ 3/2. சரிங்களா? அதான் இங்கே என்ன இருக்கு வேல்யூ? மீதி எல்லாமே அடிச்சுட்டோம். இப்போ என்ன இருக்குன்னா 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 + r/100 ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் p இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ 6750. இதில் இந்த 1 + r/100 ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ மட்டும் 3/2 சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இங்கே போடுறோம் பாருங்க. p இன்ட்டு இந்த 1 + r/100 ஹோல் ஸ்கொயருக்கு தான், சரி இங்கே இருக்கு பாருங்க. இந்த மாற்றி சொல்லிட்டேன், இங்கே 2 அடிக்கவே 1 + r/100 ஹோல் ஸ்கொயருக்கு தான் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ? 4500. அதை அப்படியே போட்டுங்க.
இப்போ நம்ம பியோட வேல்யூ அசல் தான் தேவை. அப்போ பி மட்டும் இந்த பக்கம் சரி, இங்கே 3/2 ஈக்குவல் அண்ணன் போச்சு அப்படின்னா 2/3 ஆகிடும். அப்போது 4500 இன்ட்டு 2/3 அடிச்சிங்க அப்படின்னா 4 3 3 5 3 5 1500 1500 இன்ட்டு 2 3000. அப்போ அசல் எவ்வளோ வரும்? 3000 ரூபாய் இருக்கா பாருங்க. சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்போ இது மாதிரி தான் நம்ம இப்போ இதுவே நம்ம தனி வட்டி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம், இதே கணக்கு நம்ம தனி வட்டிலையும் போட்டிருக்கோம். 4 ஆண்டுகளில் இவ்வளோ ஆகுது, 6 ஆண்டுகள் இவ்வளோ ஆகுது அப்படின்னும் போது அதை வச்சு நம்ம அசலும் பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அது கழிச்சு போட்டிருப்போம் தனி வட்டியில். ஆனால் கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மாறதுனால இது நம்ம வகுத்து போட்டதை ஆன்சர் வரும். ஓகே, பெரிய தொகை வந்து மேலே போட்டுங்க. அதாவது பெரிய நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அதிகமாக வரத மேலே போட்டுங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அது குறைய வரத கீழே போட்டுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 48 48% ஈக்குவல் டு இசட்டின் 64% எனில் இசட்டின் மதிப்பு என்ன? அதாவது 48 48%, அதே மாதிரி ஏதோ ஒரு என்னுடைய 64% சமம் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 48 48% எதுக்கு சமம்? இசட் உடைய 68 64%க்கு சமம். அப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இந்த ஈக்குவல் டு ஈக்குவல் ஈஸியா அடிச்சிடலாம். கீழே கீழே அடிக்கலாம், மேலே மேலே. இந்த 100க்கு 100 காலி. அடுத்து என்ன பண்ணலாம்? 8 8 64, 6 8 48, 1 8 8 6 8 48. அப்ப 6 6 36. அப்ப இசட் ஈக்குவல் டு 36. சரி, அப்ப 36 64%, 48 48% சமம். ஓகேவா? இங்க 36 இருக்கா? இருக்கு. தி ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனை? ஸோ 9 3 இலக்க எண்கள். ஓகேவா? அப்போ 100லிருந்து 999 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 19 90 11 99. ஓகேவா? அப்போ முதல் 11 எண்கள் 11 99 வந்துடும். அப்போ அது கிடையாது. இப்போ 999 நம்ம 9 அடிச்சோம் அப்படின்னா 19 19 19 119. அப்போ 1லிருந்து 999 வரைக்கும் எத்தனை 9கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 9கள். ஓகேவா? ஆனால் நம்ம 1லிருந்து 199 வரைக்கும் இருக்க கழிச்சிடணும். அப்போ 1 99 வரைக்கும் எத்தனை இருக்கு? 11 9 இருக்கு. அதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா மீதி 109கள். ஓகே, அப்போ 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண்கள் எத்தனை இருக்கும்? அதாவது 100லிருந்து 999க்குள்ள எத்தனை எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 எண்கள் இருக்கும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. இது இருக்கு பாருங்க 100. ஓகேவா? அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க. சரியா? கனசதுரத்துடைய மொத்த பரப்பளவு ஃபார்முலா பார்த்தா 6a². அப்ப 6a² தான் 384 அப்படின்னும் போது a² = 384. இந்த 6 கீழே போயிடும். அடிச்சிங்க அப்படின்னா 6 6 36, மீதி 2 4 6 24. a² = 64னா a = 8. ஏன்னா 64 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? நம்ம கிட்ட கன அளவு கேட்குறாங்க. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? a³ a³ 8 × 8 × 8. 8 8 64 64 8 போட்டீங்கன்னா 512 512 சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 512 சென்டிமீட்டர் கியூப் எங்க இருக்கு பாருங்க. கன சென்டிமீட்டர் இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து 26,620 இருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம்? 100ஆல் கூட்டி 100ஆல் வகுப்போம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. 100ஓட கூட்டினா 110. அப்போ 110/100. 3 வருஷத்துனால 3 வாட்டி பண்ணோம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே பார்த்த கணக்கு தான். அதிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கணக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாடலை ஆல்ரெடி நம்ம 2 வாட்டி பார்த்துருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம மாற்றி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்த கணக்கே திரும்ப பார்க்கும்போது வாட்டி சொன்ன மாதிரியே சொன்னோம் அப்படின்னா அது வந்து அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு சலுப்பு தட்டிடும். ஓகேவா? ஏன்னா சொன்னதையே சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்து நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம அந்த அட்வான்ஸாக நம்ம நோக்கி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸாமில் உதவும். சரி, திருப்பணும் ஒரே மாதிரியே நம்ம எல்லா கணக்கையும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா?
அப்ப என்ன ஆகுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. முதல் வருஷம் 10%, அடுத்த வருஷம் 10%, அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகி இப்போ எவ்வளவு இருக்கு? 26,620 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி. அப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும்? 26,620 இன்ட்டு இந்த 10 மேலே போயிடும், 11 கீழே வந்துடும். அப்போ 10, அப்போ 10 3 10 வரும் 1000, கீழே 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 4 11 11 இங்கே என்ன வரும்? ஈர்ப்பம் 22 மீதி 4 4 44 மீதி 2 ஈர்ப்பம் 22 0. இந்த படம் வச்சிங்க அப்படின்னா ஈர்ப்பம் 22 மீதி 2 ஈர்ப்பம் 22 0. இந்த 2 அழைச்சி இந்த படம் வச்சிங்கன்னா ஈர்ப்பம் 22 0. அப்போ 20 இங்கே ஒரு 1000 20,000. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும்? 20,000 இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. ஓகேங்களா? அடுத்த கணக்கு, லாஸ்ட் கணக்கு நினைக்கிறேன். 3 பகா எண்களின் கூடுதல், 3 பகா எண்களின் கூடுதல் 80. அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் என்ன கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம போடக்கூடிய கணக்கு தான். ஓகேவா? இதுக்கு மெத்தடெலாம் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஆப்ஷன் நம்ம ஒழுங்காக யோசிச்சாலே இந்த கணக்கு ஈஸியாக போடலாம். 3 பகா எண்கள், அந்த 3 பகா எண்களுடைய கூடுதல் 80 வரணும். ஓகேவா? இப்போ கூட்டி பாருங்க எல்லாமே. 31 31 ஒரு 47 78 78 ஒரு 2 80 இதுவும் வருது. அவன் 37 ஒரு 41 இதுவும் அதே தான், இதுவும் வருது 80. அடுத்தது 11 67 77 78 80 இது வருது. 61 71 79 78 இதுவும் வருது. அப்ப எல்லாமே கூட்டினா 80 வருது. அப்ப இதை நம்ம பார்க்க முடியாது. அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க அந்த 3 எண்களை 2 எண்களுக்கு இடைவெளி எவ்வளவு வருதான்? 4 வருது. அப்போ இந்த 3 எண்களை வந்து பார்த்தோன்னா ஏதோ 2 எண்களுக்கு இடைவெளி என்ன இருக்கும்? 4 வராம இருக்கா பாருங்க. இப்போ பாருங்க 2க்கும் 31க்கும் எங்கேயோ இருக்கு, 47க்கும் 31க்கும் இடையே எவ்வளோ இருக்கு, இங்க 2க்கும் 37க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. 37க்கு 41க்கு இடையில பார்த்தீங்கன்னா 37 38 39 40 41 4 வருது. ஸோ 4 இது வருது. அப்போ இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, வேற எதுவுமே வரல பாருங்க. இங்க 2க்கும் 11க்கும் டிஃப்ரெண்ட் எங்கேயோ இருக்கு, 11க்கு 60 எங்கேயோ டிஃப்ரெண்ட் இருக்கு, 2க்கும் 17க்கும் டிஃப்ரெண்ட் அதிகம், 17க்கு 60க்கும் டிஃப்ரெண்ட் அதிகம். அப்போ பி தான் சரியான ஆன்சர். பில தான் பார்த்தீங்கன்னா இந்த முதல் சொன்ன இந்த 3 எண்களுடைய கூடுதலும் 80 வந்து இருக்கு. 3மே பகா எண்கள் தான் சார். 2 எப்படி சார் பகா எண்ணா? 2 வந்து ஒரு இரட்டை பகா எண், ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்களுக்கும் இடைவெளி 4 வரணும். இங்கே 37க்கும் 41 இடைவெளி வந்து 4 வந்திருக்கு. அப்போ இதான் வந்து இவங்க சொன்ன இந்த கூற்றை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது பி மட்டும்தான். அப்போ பி தான் சரியான ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் வச்சே போடக்கூடிய கணக்குகள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் நம்ம வெற்றிகரமாக ஒரு 200 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம். அடுத்த வீடியோ பதில வேறு முக்கிய தகவல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது அல்ஃபன்ஸ் அகாடமி. தேங்க்யூ.